இயேசு வாக்கு மாறாத தேவன். அவர் ஒன்று வாக்கு பண்ணினால் கண்டிப்பாக செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவிடம் அவருடைய சித்தப்படி விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை விசுவாசித்து உங்கள் தவறுகளை அறிக்கையிட்டு அவரை ஸ்தோத்தரித்து இதுவரை பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி துதியுங்கள். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும் வரை துதியுங்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து இயேசுவின் நாமத்தில் பிதாவிடம் பரிசுத்த ஆவியை விசுவாசத்துடன் கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இயேசு கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். முதலில் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தேவனிடம் கேளுங்கள். அது வெளிப்படுத்தவுடன் அதை நிறைவேற்ற நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் படியை கேளுங்கள். தேவன் எப்போதும் நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான மூலதனங்களையும் வளங்களையும் ஒதுக்கீடு செய்து பண்டகசாலையில் வைத்திருப்பார். ஆனால் அது மாம்ச கண்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் தேடினால் எந்த கிடங்கில் பூட்டி வைத்திருக்கிறார் என்பதை கண்டடைவீர்கள். அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்களுக்குள்ளேயே இருக்கலாம், அவர் உங்களுக்காக நியமித்திருக்கும் பங்காளிகளிடமும் இருக்கலாம். இதை தேடி கண்டுபிடித்தவுடன் அங்கு சென்று ஜெபத்துடன் கதவை தட்டுங்கள். சோர்வடையாமல் திறக்கும் வரை தட்டுங்கள். அவர் காண்பித்து தந்த கதவையே தட்டுங்கள். அவர் வாக்குத்தத்தம் செய்தபடி அது திறக்கப்படும். உங்களுக்கான மூலப்பொருட்களையும் வளங்களையும் சேகரித்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி ஓடத் தொடங்குங்கள். தடைகள் வந்தாலும் சந்தேகப்படாமல் முன்னேறுங்கள். விசுவாசத்துடன் தொடருங்கள். முதலில் ஒழுங்கின்மையாயும் வெறுமையாயும் சில காரியங்கள் தோன்றலாம். ஆனால் கலங்க வேண்டாம். ஏற்ற சமயத்தில் எல்லாமே அதனதின் இடத்திற்கு தானே வந்து அமரும்படி தேவன் ஒழுங்குபடுத்துவார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது அது முதலில் ஒழுங்கின்மையாயும் வெறுமையாயும் தோன்றினது. ஆனால் அதை ஒழுங்குபடுத்தும்படிக்கு மூலதனங்களை தேவன் அதனுள்ளே மறைத்து வைத்திருந்தார். ஜலம் அழிவை ஏற்படுத்தாமல் இருக்க ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றும் ஓட்டத்திலும் உங்கள் மேல் வெள்ளங்கள் புரண்டு வராமல் இருக்க ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். தேவன் பூமியில் அடுத்த 5 நாட்களில் தேவையான அனைத்தையுமே சிருஷ்டித்து முடித்தார். அதுபோல தொடக்கத்தில் பொருளாதார சிக்கல்களும் குறைவுகளும் தோன்றினாலும் பிள்ளை சாகாமல் இருக்க தண்ணீருக்காக அழுத ஆகாரின் கண்களை திறந்து ஊற்றை காண்பித்து கொடுத்து வழி நடத்தினது போல உங்களுக்கு ஆதாரமான ஒரு ஊற்றை உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து காண்பித்து தருவார். குறைவுகளை நிறைவாக்குவார். உண்மை, உத்தமம், நியாயம் இதில் எந்தவித சமரசமும் செய்யாமல் எல்லா சூழ்நிலையிலும் கவனமாக முன்னேறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நேர்மையாக செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் தரும் வளங்களையும் ஆதாரங்களையும் மூலதனங்களையும் விவேகமாக பயன்படுத்த தேவையான ஞானத்தையும் அவரே உங்களுக்கு தருவார். உங்கள் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அவரே காரியத்தை வாக்கிய செய்வார். ஆமென்.